ஒழுங்காக நடிக்கிறியா இல்லையா, நான் வந்து நடிக்குவேன்னார் ஒருத்தர். ஊர்வசி மேடம் ஒரு பேட்டி கொடுத்தாங்க, மேபி நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ அவங்க சொன்னது ரைட்டுன்னு சொல்ல சொல்கிறீங்களா, தப்புன்னு சொல்ல சொல்கிறீங்க? கண்டிப்பாக உங்களுக்கு வந்து விருது கிடைக்கணும்னு நிறைய நாள் நம்ம வந்து நினச்சிருக்கோன்னு சொல்லலாம். கொஞ்சம் லேட்டாக வந்துச்சோ. வேறு என்னம்மா பண்ணணும்? டப்பிங்லேருந்து இப்படி சினிமாக்குள்ள வரும். இல்லை, நான் நடிக்கணும்னு தான் ரொம்ப முயற்சி பண்ணேன். யாரும் அந்த நேரத்தில் எனக்கு கிடைக்கல. ஏன்னா உனக்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு சிம்பிள் கேள்வி. ஒன்று தெரியும் இல்லை தெரியாதுன்னு சொல்லுது. நானாக பேசுனது தான். பட்டாபி கேரக்டர் வந்து மறக்கவே முடியாது சார். அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் மேலே மக்கள் வந்து அன்பு செலுத்தியிருக்காங்க. அவங்க பட்டாபின்னு கூப்பிட்டா நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது எந்திரிக்கிற அளவுக்கு அந்த பேர் எனக்கு ரிஜிஸ்டர் ஆகி போயிடுச்சு. ஜெயா பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். வழக்கமாக நம்ம படங்கள் பார்க்கும் பொழுது நடிகர் என்னதான் அற்புதமாக நடிச்சிருந்தாலும் கூட ஒரு சில நேரங்களில் அவங்களுக்கே தெரியாமல் அந்த கதாபாத்திரத்தை தாண்டி அந்த நடிகரோட உண்மையான சாயல் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஆனால் இவர் நடிக்கும் பொழுது அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருப்பார் அப்படின்னு தான் சொன்னோம். அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ் சினிமாவில் மோஸ்ட் வெர்சடைல் ஆக்டராக இருக்கக்கூடிய திரு எம்.எஸ். பாஸ்கர் சார் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், அருமையாக இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன் சார். கண்டிப்பாக முதல்ல வாழ்த்துக்கள் சார் தேசிய விருது வென்றதுக்காக. ரொம்ப நன்றி. ஏன்னா கோடிக்கணக்கான ரசிகர்களோட ஒரு ஆவல் அப்படி சொல்லலாம். நீண்ட காலமாக சார் கிடைக்கணும் அப்படின்றது. தொடர்ந்து இன்னும் மென்மேலும் நிறைய விருதுகள் கிடைக்கணும் சார். இப்போது நம்ம பார்க்கும்போது தெரியுது சார், நூற்றுக்கணக்கான விருதுகள் வந்து இந்த இடத்த அலங்கரிச்சிருக்கு. பட் இருந்தாலும் கூட இந்த தேசிய விருது அப்படிங்கிறது கொஞ்சம் உயர்வாக நம்ம பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் எம்.எஸ். பாஸ்கர் ஃபார் பார்க்கிங் அப்படின்னு அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது அந்த தருணம் எப்படி சார் இருந்தது உங்களுக்கு? இல்லை, நான் இப்போ ஷூட்டிங்கில் இருந்தேன். ஏதோ ஒரு சேனல் ஃபோன் பண்ணி இது மாதிரி பார்க்கிங் படத்துக்கு 2 விருது கிடச்சிருக்கு சார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமா, ரொம்ப சந்தோஷம். அந்த படத்தில் நானும் பங்கேற்றிருக்கேன் அப்படிங்கும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒன்று வந்து பெஸ்ட்டு படம், ஒன்று வந்து பெஸ்ட்டு ஸ்க்ரீன் ப்ளே, 2 விருது கிடச்சிருக்கு. சரி, அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபோன் வந்துக்கிட்டே இருந்தது. அது அடுத்தது ஒரு ஃபோனு எடுக்கும்போது சொன்னாங்க, சார் இது மாதிரி பார்க்கிங் படத்துக்காக விருது வந்திருக்கு, என்ன சார் நினைக்கிறீங்கன்னாங்க. அதாம்மா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமா, அதான் பெஸ்ட்டு படம் பெஸ்ட்டு ஸ்க்ரீன் ப்ளேக்கு விருது வந்திருக்குமா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் அது மட்டும் இல்லை சார், நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஆக்டர் அப்படின்னு ஒரு நேஷ்னல் அவார்டு கிடைச்சிருக்கு சார். அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்குமான்னு. என்ன சார் இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறீங்க? இல்லையம்மா, விருது கிடைச்சிருக்குன்றது ஒரு மகிழ்ச்சி. அதுக்காக நான் வந்து வேறு என்னம்மா பண்ணணும் எனக்கு தெரியல அப்படின்னேன். இல்லை சார், உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியா, இன்ப அதிர்ச்சி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. என்னுடைய வேலையை நான் செய்து கொண்டிருந்தேன். சரி, ரைட், ஓகே. அவங்களுக்கு வந்து எனக்கு விருது வழங்கணும்னு இருந்திருக்கு. எத்தனையோ பேர் நீங்கள் சொன்ன மாதிரி அன்பு உள்ளங்களுடைய வேண்டுகோள் நிறைவேறி இருக்குமா, அவ்வளோதாம்மா, வேறு ஒன்றும் இல்லைம்மா, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கம்மா அப்படின்னு சொன்னேன், அவ்வளோதான். சார் கண்டிப்பாக இப்போது ரொம்ப சாதாரணமாக இது நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கடந்து போயிட்டேன்னு சொல்கிறீங்க. பட் நீங்கள் அப்படி எதிர்பார்க்கலனாலும் கூட தமிழ் சினிமாவை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரசிகர்கள் வந்து ரொம்ப காலமே இப்போ மொழியாக இருக்கட்டும், எட்டு தோட்டாக்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல படங்களில் உங்களோட நடிப்பை பார்த்து வியந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து விருது கிடைக்கணும்னு நிறைய நாள் நம்ம வந்து நினச்சிருக்கோம்னு சொல்லலாம். கண்டிப்பாக அவங்க கூட இப்போது சினிமா துறையில் க்ளோஸாக இருக்கிற நண்பர்கள் கூட உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, கண்டிப்பாக இதுக்கு உனக்கு விருது கிடைக்கும்பா அப்படின்னு. கூட இருக்கவங்க எல்லாரும் சொல்லும்போது நமக்கு அறியாமையே ஒரு ஒரு ஆசைன்றது வரலாம் இல்லையா? ஆனா அப்படி இருக்கும்போது இதுவரைக்கும் கிடைக்கலங்கும்போது கொஞ்சம் லேட்டா வந்துச்சோ அப்படிங்கிற ஒரு கருத்து ஏதாச்சும் உங்க மனசுல தோணுச்சா? இல்லை, நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. என்னுடைய வேலையை நான் சரியாக செய்து கொண்டிருக்கிறேன். அதற்கான ஒரு அங்கீகாரமாக எனக்கு வந்து இந்த உயரிய விருதை வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்குது. கமல் அண்ணா சொன்னது தான் ஞாபகம் வருது. தேசிய விருது கிடைச்சிருச்சே அப்படிங்கிறதுக்காக உன்னுடைய வேலையில் சிறு அலட்சியம் கூட வந்துடக்கூடாது. இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக நீ வந்து நடிக்கணும். நிச்சயமா நான் உங்களை எல்லாம் பார்த்து தான் நான் வந்து ரொம்ப எனக்கு எனக்கு நீங்கள்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி தான் நம்முடைய வேலையில் எந்த தொய்வும் வந்துடக்கூடாது. அவார்டு வாங்கிவிட்டேன் அப்படிங்கிற எண்ணம் வராமல், அன்றுதான் நடிக்க வந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருந்ததுனாக்க நிச்சயமாக இன்னும் பல தூரங்களுக்கு நம்ம போகலாம். கண்டிப்பா சார். யங்ஸ்டர்ஸ் இப்போ வளர்ந்து வரக்கூடிய நடிகர்களுக்கு கண்டிப்பா இது ஒரு ஒரு நல்ல கருத்தா போய் சேரும். அதே மாதிரி இப்போ நீங்க வந்து இந்த விருதுகள வந்து பெருசா பார்க்கலனாலும் கூட இப்போ சொன்னீங்க இல்லை, கமல்ஹாசன் சார் வந்து பெருசாக பார்க்கலேன்னு சொல்லலை. இல்ல உயரிய விருது தான், இல்லைன்னு சொல்லலை. அதற்காக வந்து உடனே எனக்கு விருது கிடைச்சிருச்சா இவன்னு ஒரு பெரிய என்னோட வேலையை நான் கரெக்ட்டா செஞ்சிருக்கேன் அவ்வளவுதான். கொண்டாட்டம் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணுற அளவுக்கு வந்து அந்த வயதை தாண்டியாச்சு இல்லையா? ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து
விருது கிடைத்திருக்கு, மகிழ்ச்சி. அளித்தவர்களுக்கு, அளிக்கப் போகின்றவர்களுக்கு நன்றி அப்படிங்கிறது. கண்டிப்பா சார். இது நீங்க இவ்வளோ சாதாரணமா கடந்து போட முடியாது. கண்டிப்பா வீட்ல இருக்கவங்களால அந்த அளவுக்கு அவ்வளோ சாதாரணமா எடுத்துக்க முடியாது. இல்ல ஏன்னா அவங்க உங்களுக்காக வந்து அவங்க ரொம்ப கொஞ்சம் சந்தோஷப்பட்டுருப்பாங்க இல்லையா? அதாவது அவங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு பெரிய என் மனைவிக்கு வந்து தன்னுடைய கணவருக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அப்படிங்கிறதுல அவங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. என் மகளுக்கு மகிழ்ச்சி. என்னுடைய மகனுக்கு மகிழ்ச்சி. சுற்றம், சொந்தங்கள் எல்லாருக்குமே மகிழ்ச்சி. எல்லாரும் ஃபோன் பண்ணாங்க, பாராட்டுனாங்க. பாராட்டுக்களை ஏற்றுக்கொள்வோம். விருது கிடைத்த மகிழ்ச்சி ரைட்டு கொண்டாடுவோம். அன்னைக்கு நைட்டு எங்க சம்மந்தி ஐயா வந்தாரு. சம்மந்தி அம்மா வந்தாங்க. மாப்பிள்ளை வந்தாங்க. மகள் வந்தாங்க. பேத்தி வந்தாங்க. இன்னும் என்னுடைய சகோதரி மகன்கள், அவர்களுடைய மனைவிகள் எல்லாரும் வந்தாங்க. இங்க வந்தாங்க. கேக்கெல்லாம் வெட்டுனாங்க. சந்தோஷப்பட்டாங்க. இறைவன் இந்த சந்தோஷத்தை நமக்கு அளித்திருக்கிறார் அப்படின்னு நினைச்சுக்குவேன். கண்டிப்பா சார். அதே மாரி இப்போ விருது அறிவிச்சதுலேருந்து கண்டிப்பா நெறைய வாழ்த்துக்கள் வந்திருக்கும். இப்பயே சொன்னீங்க உலகநாயகன் கமல்ஹாசன் சார் கூட விஷ் பண்ணாருன்னு. நெறைய திரை பிரபலங்களாக இருக்கட்டும், அல்லது திரைத்துறையில இருக்கிற உங்களுடைய நண்பர்களா இருக்கட்டும், அரசியல் தலைவர்கள் கூட விஷ் பண்ணியிருப்பாங்க. ரசிகர்களும் தொடர்ந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் வந்து சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நெறைய நாட்கள் நெனச்சு பார்க்குற அளவுக்கு ஒரு மனசுக்கு நெருக்கமான ஒரு வாழ்த்துனா யாரோடதுன்னு சொல்லலாம் சார்? என்ன சொன்னாங்க அப்படி எதுவும் சொல்ல முடியுமா? என் மனைவியினுடைய வாழ்த்து, என் மகளுடைய வாழ்த்து. சூப்பர். அதுக்கப்புறமா நான் நடிச்சுக்கிட்டு இருந்த அந்த அந்த படம் அன்று படப்பிடிப்பு நடந்துட்டு இருந்தது. அவங்க ஒரு பெரிய விழா மாதிரி ஏற்பாடு பண்ணி, அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா வாழ்த்துக்களுமே மறக்க முடியாத வாழ்த்துக்கள் தான். கண்டிப்பா சார். சார் இப்போ நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்போ உங்களுக்கு துணை நடிகருக்கான விருது கிடைச்சிருந்தாலும், பார்க்கிங் படத்துக்கு 3 விருது ஒட்டுமொத்தமா சேர்த்து பார்க்கும்போது, அந்த அனுபவம் எப்படி சார் இருந்தது? அதுவும் படம் நடிக்கும்போது எதிர்பார்த்தீங்களா? இந்த படம் கண்டிப்பா நல்ல ஒரு இல்ல கன்டென்ட் இருக்கு. நாம எதையுமே எதிர்பார்க்க வேண்டாம். நம்முடைய கடமையை சிறப்பா செய்துகிட்டு இருப்போம். எதிர்பார்த்து ஒருவேளை அது கிடைக்கவில்லைனாக்கா, அது வந்து ஒரு பெரிய ஏமாற்றமா இருக்கும். அந்த ஏமாற்றம் வேண்டாம். நாம் சிறப்பாக ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய பணியை சிறப்பாக செய்வோம். அதுதான் நாம் பல இதில சொல்ற மாதிரி தான். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொன்ன மாதிரி, "கடமையைச் செய் பலனை எதிர்பார்க்காதே, அதை நான் உனக்கு தருவேன்." அப்படின்ற மாதிரி தான் அது. அந்த மாதிரி தான். கண்டிப்பா சார். இப்போ இந்த மாரி இருக்க ஒரு சூழல்ல, இப்போ ஊர்வசி மேடம் ஒரு பேட்டி குடுத்தாங்க. மேபி நீங்க பார்த்திருக்கலாம். இப்போ அவங்களுக்கும் துணை நடிகைக்கான விருது வந்து அளிக்கப்பட்டிருக்கு. அவங்க அத சந்தோஷமா ஏத்துக்கிறேன். பட் ஆனாலும் கூட முதன்மை கதாபாத்திரங்கள நடிக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாரி சப்போர்ட்டிங் கேரக்டர்ல அவார்ட் குடுக்கும்போது, அது கொஞ்சம் இதா இருக்குங்கிற மாரி ஃபீல் பண்றாங்க. இப்போ இந்த கருத்து எப்படி சார்? அது அவங்களுடைய கருத்து. இல்ல இப்ப நம்ம பார்க்கிங் படத்துலயும் 2 முக்கிய கேரக்டர். உங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட் பத்தி தான் ரொம்ப உணர்வுபூர்வமா எடுத்திருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஊர்வசி மேடமுடைய கருத்து என்னன்னா, உள்ளொழுக்கு படத்துல 2 பெண் கதாபாத்திரங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் துணை நடிகைக்கான பாத்திரம் கொடுக்கும்போது, மற்ற படங்கள்ல துணை நடிகைகளா நடிக்கிறவங்களுக்கான வாய்ப்பு மிஸ் ஆகுது இல்லையா? அப்படிங்கிற மாரி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க சார். அதுதான் அது அவங்களுடைய கருத்துன்றேன் நான். அதன் மீது கருத்து சொல்வதற்கு எனக்கு இது இல்ல. எந்த உரிமையும் கிடையாது. இப்ப அவங்க சொன்னது ரைட்டுன்னு சொல்றீங்களா? தப்புன்னு சொல்றீங்களா? அப்படி கருத்து இல்ல சார். இப்போ பொதுவாவே நம்ம சினிமாவ பார்க்குறோம் அப்படின்னா, கதாநாயகர்களுக்கும், ஹீரோ நடிகருக்கும் கிடைக்கிற ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது, நல்ல நடிப்பு திறமை இருக்கக்கூடிய குணச்சித்திர நடிகர்களுக்கு வந்து கிடைக்குதா? அப்படின்னு ஒரு ஒரு கேள்விக்குறி இருக்கு இல்லையா? அந்த மாரி நீங்க ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்கிறேன். நான் எதுவுமே ஃபீல் பண்றதில்ல. எனக்கு குடுத்த கதாபாத்திரம் இது. இத நான் அவ்வளோதான். சரியா செஞ்சுட்டு போறேன். ஆமா. எனக்கு சிறிய கதாபாத்திரமா இப்போ தமிழ் ராக்கர்ஸ் அப்படின்னு ஏவிஎம்ல ஒரு இது எடுத்திருந்தாங்க. ம். ம் வெப் சீரிஸ். வெப் சீரிஸ். ம். அதில எனக்கு கேட்டாங்க, "ஒரே ஒரு சீன் தான் வரும் பண்றீங்களா?" பண்றேன்னேன். பண்ணேன். அதுக்கு பெரிய பாராட்டு கிடைச்சதே! அப்போ ஹீரோவா நடித்து தான் பாராட்டு வாங்க வேண்டும் அப்படிங்கிறது, அது ஒரு இது இல்லையே. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கேரக்டர நல்ல கேரக்டராக இருந்தால், அதை உணர்ந்து நீங்கள் சிறப்பா செய்தாக்க நிச்சயமா பாராட்டு வரதான் செய்யும். இப்போ தங்கச்சி ஊர்வசி வந்து அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, அது அவங்களுடைய கருத்து. அத நீங்க எப்படி அப்படி சொல்ல போச்சு அப்படின்னு மல்லு கட்டிக்கிட்டு நிக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப தேவையற்ற வேலை. என்னுடைய கருத்து இதுதான். அவரவர்கள் கருத்தை சொல்வதற்கு அவரவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அது மாரி என்னுடைய கருத்து இதுதான். எனக்கு கிடைச்சிருக்கு, சந்தோஷம். யார் யாருக்கு கிடைத்திருக்கோ அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வயதில் இளையவர்களாக இருந்தால் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மூத்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். அவ்வளவுதான். கண்டிப்பா சார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்போ மொழி படமா இருக்கட்டும், டானா காரனாக இருக்கட்டும், அதேமாரி எட்டு தோட்டாக்களா இருக்கட்டும். இந்த மாரி படங்கள்லாம் பார்க்கும்போது, நம்ம ரொம்ப காலமா பார்த்துட்டு வந்திருக்கோம். எம்.எஸ். பாஸ்கர் அவர்களுடைய அந்த
காமெடி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி ரொம்ப பார்த்து ரசிச்சிருக்கோம். இப்போ இந்த மாரி சீரியஸான கேரக்டர்ஸ்ல பண்ணும்போது, அதில இருக்கக்கூடிய ஒரு என்ன சவால் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இந்த மாரி காமெடி கேரக்டர்ஸ் பண்ணிட்டு, இந்த மாரி சீரியஸான கேரக்டர்ஸ் பண்றதுக்கு. என்ன சவால் அதில? சவால் ஒண்ணும் இல்லையே! அந்த காமெடி கேரக்டரினுடைய சாயல் இதில வந்து நாம பார்த்துக்கணும் அவ்வளவுதான். அது வந்து நான் சின்ன பாப்பா, பெரிய பாப்பா நடிக்கும்போதே செல்வியும் நடிச்சேன். அதில காமெடியா பண்ணிட்டு இருந்தேன். இதில வில்லன். திங்கள்லிருந்து வெள்ளி வரை வில்லன். சனிக்கிழமை காமெடியன். 2யும் வந்து நல்லபடியா பண்ணணுன்ற ஒரு முனைப்பு இருந்ததுனால தான் 2 கேரக்டருமே நல்லபடியா பேசப்பட்டது. அதனால சவால்லாம் ஒண்ணும் அதில எனக்கு எனக்கு தெரிஞ்சு இல்ல. அந்த சவால். அந்த இடத்துக்கு போணும்னா இது வந்துரும் அப்படின்னு ஆமா. சொல்றீங்க. இல்ல நம்ம வழக்கமாவே பார்க்குறோம் இல்லையா சார்? எல்லாருமே இந்த பதார்த்தத்துக்காக நான் இவ்ளோ மெனக்கெட்டு நடிச்சேன் அப்படிங்கிற மாரி சொல்லுவோம். ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பாணி இருக்கலாம். அவங்களுடைய நடிப்ப பொறுத்தவரைக்கும். அதுதான் நான் அந்த மாரி சொல்றேன். ஸ்பெஷலா இந்த ஒரு கேரக்டர் கதாபாத்திரத்திற்கு நான் இவ்வளவு மெனக்கெட்டு நடித்தேன் அப்படின்னு சொன்னா, அது அவர்களுடைய அக்கறையை காட்டுகிறது. நான் வந்து என்னைப் பற்றி இந்த கதாபாத்திரத்துக்கு பாஸ்கர் எவ்வளவு மெனக்கெட்டிருக்கார் அப்படின்றத நீங்களும் பார்க்கிறவர்கள் சொல்லலாம். அந்த படக்குழுவினர் சொல்லலாம். அத நானே சொல்லிக்க கூடாது. என்ன பொறுத்தவரைக்கும் இதுதான் கருத்து. எனக்கு குடுக்கறது சிறப்பா பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு முனைப்பான எண்ணம் கொண்டவன் நான். அதுக்காக நான் இத பண்ணிட்டேன், அத பண்ணிட்டேன் அப்படின்னு நான் சொல்றதுக்கு தயாரா இல்ல. சொல்பவர்கள் சொல்றாங்கன்னா, அவங்களுடைய விருப்பம் அது. அது நாம அத குறை சொல்றதுக்கும் நான் தயாரா இல்ல. கண்டிப்பா சார். இப்போ இத்தன கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கீங்க. உங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு கதாபாத்திரம் எத நெருக்கம் சார் சொல்லுவீங்க? இல்லாத கதாபாத்திரத்த நான் நடிக்கவே மாட்டேன். எனக்கு சொல்லும்போதே எனக்கு தெரியும். இந்த கேரக்டர் நான் பண்ணலாம், வேண்டாம்ன்னு. அந்த மாரி நிறைய இத வந்து நான் அந்த இயக்குனர்கள்ட்ட, அந்த கதை சொல்ல வர்றவங்கள்ட்ட சொல்லி, "இந்த கேரக்டருக்கு நான் பொருத்தமா இருக்க மாட்டேன் ஐயா. நீங்க வேற யாரையாவது பார்த்துக்கங்க." அப்படின்னே சொல்லியிருக்கேன் நான். "எல்லாம் வடிக்கின்ற மொத்த சோற்றையும் நானே திங்கணும்." அப்படின்ற பேராசை எனக்கு இல்லை. எனக்குன்னு உள்ளது நான் பண்றேன் அவ்வளவுதான். நம்ம எட்டு தொட்டக்க ஸ்ரீ கணேசா இருக்கட்டும், டானாகரன் தமிழ் அவர்களா இருக்கட்டும், இப்போ பார்க்கிங் ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவர்களா இருக்கட்டும், உங்களுக்கும் இந்த மாரி முதல் படம் எடுக்கிற இயக்குனர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு சூப்பரான கனெக்ட் இருக்கு. உங்களுடைய ஃபுல் பொட்டன்ஷியல் வந்து கொண்டு வர மாதிரியான கதாபாத்திரங்கள் உங்களுக்காக வடிவமைக்கிறாங்க. ஸோ இத பார்க்கும்போது உங்கள மனசுல வச்சு இந்த கதாபாத்திரங்கள் எழுதியிருப்பாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட நமக்கு இல்ல எழுது. நான் அதை ஏன் ஆராய வேண்டும்? அப்படி அவங்க சொன்னாங்கன்னாக்கா, அது அவர்களுடைய பெருந்தன்மை. நான் இது எனக்காகவே நீ இந்த கேரக்டர் எழுதியிருக்கீங்களா? அப்படின்றத ஆராய்வதற்கெல்லாம் நான் தயாராக இல்லை. இல்ல சார். அப்படி சொல்ல வரல. உங்களுக்கு எழுதுன மாரி அந்த அளவுக்கு கதாபாத்திரம் வந்து கரெக்ட்டா பொருந்தி போகுது. சரி. ஸோ அவங்க கூட அந்த பயணிக்கிற விதம் எப்படி இருக்கு சார் உங்களுக்கு? நல்லா தான் அனுபவம். இருக்கு. நான் எல்லார்கிட்டயும் நான் மறுபடியும் சொல்றேன். புதுமுக இயக்குனர், அறிமுக இயக்குனர், பல படங்கள் எடுத்த வெற்றி இயக்குனர் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் எனக்கு இல்ல. இயக்குனர், இயக்குனர் தான். கேப்டன் ஆஃப் த ஷிப் தான். அவர் சொல்வதை செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. அதை மேலும் சிறப்பித்து காட்டுவதற்கு நமக்கு வந்து அவர்களுடைய ஒப்புதல் வேண்டும். நம்ம இது மாரி பண்ணலாமான்னு அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். ஏன்னா, அவங்களுக்கு ரொம்ப நாளா அந்த கதையில அவங்க ட்ராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க மைண்ட்ல இருக்கும். அவங்க ஒண்ணு நெனச்சு நம்ம அத வேற மாதிரியா போய் பண்ணி, அது கெட்டுறக்கூடாது இல்லையா? மொத்தம் இயக்குனர்கள், புதுமுக இயக்குனர்களோ, பெரிய இயக்குனர்களோ யாராக இருந்தாலும், நம்முடைய ஃபுல் எஃபோர்ட் அதில போடணும் அப்படிங்கிறது தான். வேற ஒண்ணும் இது இல்ல எனக்கு. கண்டிப்பா சார். சார் இப்போ மொழி படத்துல பார்த்தோம்னா, ரொம்ப ஒரு வித்தியாசமான கேரக்டர். இந்த மாரி ரியாக்ட் பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லி. அதே நம்ம எட்டு தோட்டாக்கள் பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப ஒரு சாதாரண ஒரு கேரக்டர் தான். ஆனா அவருக்கு அவர் நெனச்சது நடக்கல. நெறைய இடைஞ்சல்கள் வந்து சந்திக்கிற மாரி இந்த மாரி ஒரு சூழல் அவர தள்ளுது இந்த மாரி ஒரு சூழல். அப்படி இருக்கும்போது அவர் எப்படி மாறுறாரு? பார்க்கிங்கும் கிட்டத்தட்ட அதே மாரி தான். ஸோ இந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் வந்து உங்களுக்குள்ள அந்த எப்படி அவங்க கடத்துறாங்க இயக்குனர்கள்? இல்ல அவங்க சொல்லும் பொழுது நாம கவனத்த வேற எங்கேயும் வைக்காம நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தாலே அந்த கேரக்டர் ஈஸியா நமக்குள்ள வந்துரும். அது அவங்க தானே சார் அந்த கேரக்டர ரெடி பண்ணவங்க அவங்க தானே. அந்த கதைய வந்து ரெடி பண்ணவங்க அவங்க தானே. இப்ப அவங்க சொல்லும் பொழுது நம்ம வந்து அந்த கவனம் சிதறாமல் அத கவனிச்சுக்கிட்டே இருந்தோம்னாக்க, நிச்சயமா சிறப்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்மளால பண்ண முடியும். கண்டிப்பா சார். சார் இப்ப எம்.எஸ். பாஸ்கர் சார் அப்டின்னா எல்லாருக்கும் தெரியும். ஒரு சிறந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்டின்னு சொல்லி. இப்போ நீங்க நெறைய படங்களுக்கு வந்து டப்பிங் பண்ணியிருக்கீங்க. கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் கூட பண்ணியிருக்கீங்க. பட் இருந்தாலும் கூட மறைந்த முதலமைச்சர் திரு காமராஜர் ஐயா அவருடைய வாழ்க்கை வரலாறுக்கு வந்து நீங்க டப்பிங் பண்ணியிருக்கீங்க. அந்த அனுபவம் எப்படி சார் இருந்தது? அதெல்லாம் ஒரு பெரிய கிஃப்ட்டுங்க. ஒரு மிக நேர்மையான ஒரு மனிதர். ரொம்ப ஒரு வெள்ளந்தியான ஒரு மனிதர். நான் பார்த்திருக்கிறேன் ஐயாவ. நம்முடைய தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு முதல்வர். அவருக்கு குரல் கொடுக்கிறதுன்றது ஒரு பெரிய ஒரு பாக்கியம்.
அதனால எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு பெரிய ஒரு ஆண்டவன் அனுக்கிரகமா அத நான் நினைக்கிறேன். கண்டிப்பா சார். சார் இப்போ திரைப்படங்களுக்கு டப்பிங் குடுக்குறதுக்கும், கார்ட்டூன் கேரக்டர்ஸ் குடுக்குறதுக்கும் என்ன வித்தியாசம் சார்? எனக்கு தெரிஞ்சு ஒண்ணும் வித்தியாசம் இல்ல. எதுவாக இருந்தாலும் இந்த லிப் மூவ்மெண்ட், அந்த மாடுலேஷன் அது கரெக்ட்டா இருக்கணும். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாதுங்க. எனக்கு அது ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. வேற மொழி படங்கள் ஆ. அது வந்து நீங்க தமிழ்ல பண்ணும்பொழுதுனா, அந்த உதடு அசைவுக்கு தகுந்த மாதிரி வார்த்தைகள மாத்தி போட்டு பேசணும். அதற்கு பெரும் உதவியாக இருப்பவர்கள் அந்த டப்பிங் படங்களுக்கு எழுதக்கூடிய வசனகர்த்தாக்கள். அவங்க வந்து இது மாரி இப்படின்னு மாத்தி போடுவாங்க. நம்மள விட அவங்களுக்கு தான் வந்து மென்டல் ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி. நம்ம பேசணும். அது பேசி, பேசி அங்க ட்ரெய்னிங் எடுத்ததுனால தான் இப்ப அது நடிக்கிறதுக்கு பெரிய உதவியா இருக்கு. சார் கண்டிப்பா சொன்னீங்க. இப்ப வேற மொழி படங்கள் டப் பண்ற மாரி தான். இப்போ தசாவதாரம் படம். நீங்க வந்து ஹிந்தியில கூட டப்பிங் நீங்க தான் ம். பேசுனீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டுருக்கோம். ஸோ அந்த இடத்துல எப்படி சார் புது அனுபவமா இருக்கும்ல. இப்ப வேற மொழி போய் பேசும்போது, இதுல வழக்கமா தமிழ் சினிமா எப்படி பணியாற்றமோ, அந்த மாரி தான் சூழல் இருக்கா? இல்ல அதுக்கு வேற எதுனா பண்ணணுமா? ஏ ஏ அது ஒரு இது இல்ல. எனக்கு அந்த மொழி தெரியுங்கிறதுனால வந்து நானே பேசுறேன்ட்டு போனேன். நானே போய் பேசினேன். அதை எழுதின அந்த அன்பர் வந்து ரொம்ப ஜாலியா இது பண்ணாரு. அவருக்கு தமிழும் தெரிந்திருந்தது. நல்லபடியா முடிச்சுட்டு வந்தோம். அவ்வளோதான். நீங்க எத்தன மொழிகள் சார் இந்த மாரி பேசுறீங்க? ஏன் சார் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, இங்கிலீஷ் 5 பாஷை தெரியும். ஒட்டுமொத்த சவுத் இந்தியாவும் தெரியும். சூப்பர் சார். சரி இப்போ நம்ம இந்த மாரி பிற மொழிகள தவிர்த்து, தமிழ்ல வந்து வட்டார மொழிகள வந்து நம்ம தவிர்க்க முடியாது. ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு மாரி வட்டார மொழிகள் இருக்கும். கண்டிப்பா இன்னைக்கு தேதியில கமல்ஹாசன் சார் அவர் நல்லா பேசுவாரு. கண்டிப்பா உங்கள வந்து இந்த லிஸ்ட்ல தவிர்க்கவே முடியாது. எல்லா மொழிகள்லயும் கலந்துக்கிட்டு அடிச்சிருக்கீங்க. ஸோ குறிப்பா சொல்லணும்னா, இப்போ சென்னையில பேசக்கூடிய அந்த தமிழ் கூட. இப்போ நம்ம ஏற்கனவே நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா? சின்ன பாப்பா, பெரிய பாப்பா காலத்துலதே குறிப்பா சொன்னா 90ஸ் கிட்ஸோடைய ஃபேவரைட் ஒரு கேரக்டர்னா கண்டிப்பா எனக்கே சொல்லணும்னா கூட, முதல்ல உங்களுக்கு எம்.எஸ். பாஸ்கர் அப்படிங்கிறவர் தெரியறதுக்கு முன்னாடி, பட்டாபி அப்படிங்கிறவர் தான் தெரியும். ஸோ அப்படி தெரிய ஆரம்பிச்சு, நடிப்ப பார்த்து வியந்து, அதுக்கப்புறம் எம்.எஸ். பாஸ்கர் சார் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அந்த காலகட்டத்திலேயே இந்த மாரி சென்னை தமிழ்லலாம் இந்த அளவுக்கு ஃப்ளூயன்ட்டா பேசுறது, அது எப்படி சார் கத்துக்கிட்டீங்க? நான் ஊர்லேருந்து வரும்போது எனக்கு தஞ்சை என்னுடைய வட்டார வழக்கு தான் தெரியும். இங்க வந்தப்புறம் இது இது வித்தியாசமா இருக்கே இந்த தமிழ். அவங்க பேசுறது வேற பாஷையோன்னு கூட நான் ஆரம்பத்தில நெனச்சேன். அதுக்கப்புறமா இங்கே தமிழ் இப்படி தான் பேசுகிறாங்க அப்படின்றத அதை கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சது தான் அதை கவனிக்க ஆரம்பித்தேன். அப்போ அப்படியே கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து இப்போ நான் வந்து ஒரு பேஸ்ட் ப்ரஷ் கம்பெனியில் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தேன். அப்போ போகும்போது திருநெல்வேலி அவங்களுடைய கடைகளுக்கு போகும்போது அவங்க பேசுகிறத பார்த்து அந்த இது நல்லா இருக்கேன்னு அப்படியே ஒரு ஒரு ஊராக ஒரு ஒரு இதுவாக அப்படியே கற்றுக்கிட்டது தானே. தெலுங்குக்காரர்கள் தமிழ் பேசினா எப்படி இருக்கும், மலையாளிஸ் பேசினா எப்படி இருக்கும், இப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து கற்றுக்கிட்டது தானே, கற்றுக்கொண்டு இருப்பது தானே இன்னமும். ம். கண்டிப்பா சார். இப்போ பாபநாசம், கஜேந்திரா இந்த மாரி படங்கள்ல கூட இப்ப நீங்க சொன்ன மாரி வட்டார வழக்குகள்லாம் நல்லாவே பயன்படுத்தியிருப்பீங்க. இல்ல குறிப்பா சொல்லணும்னா, இப்போ ஒரு தமிழ் ஆசிரியரா வந்து உங்கள திரையில வந்து பார்த்துருக்கோம். குறிப்பா சொன்னா அந்த ஜங்ஷன் அப்படிங்கிற படத்துல கூட ஒரு கல்லூரி பேராசிரியரா வந்திருப்பீங்க. அந்த இடத்துல வந்து ஒரு மாணவர் வந்து உங்கள வந்து கலாய்க்கிற மாரி, "புடவை ஐயா" அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அந்த இடத்துல அதுவரைக்கும் ரொம்ப தூய தமிழ்ல பேசிட்டு இருந்த எம்.எஸ். பாஸ்கர் சார், திடீர்னு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் குடுப்பாரு. அந்த இடத்துல சென்னை தமிழ்ல ஒ ஒரு டயலாக் பேசுவாரு. அத பார்க்கும்போது, உண்மையிலே இந்த இடத்துல இப்படி டயலாக் எழுதியிருக்க முடியுமா? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் வருது. அது எப்படி சார் ஸ்பாட்ல நீங்களா பேசுனதா? இல்ல டைரக்டர் நாங்களா சொன்னாரா? இது பண்ணது தான். அது வந்து இறந்து போன என்னுடைய நண்பன் ராமநாதன், கல்லுக்குழிரம் ராமநாதன் அவன் தான் டைரக்ஷன் பண்ணான். அப்போ 2 சீன்ல ஒண்ண ஸ்டூடண்ட்ஸ் கலாய்ச்சிட்டாங்கடா, இந்த சீன்ல என்ன பண்ற? அப்படின்னு இந்த மாரி பண்ணிக்கலான்னு. சரி ரைட். அது எழுதுனாப்புல ஒருத்தன கூப்பிட்டு, "ஒண்ணு எழுத வேண்டாம்." அவருடைய அசிஸ்டன்ட் ஒருத்தர கூப்பிட்டு எழுதுனாரு. வேண்டாம். சும்மா பேசிக்கலாம் அப்படின்ட்டு கூட நடிச்ச அந்த ஸ்டூடண்ட் நடிச்சவரு என்னுடைய சொந்த சகோதரியின் மகன். நீங்க இப்படி சொல்லுங்கப்பா, நான் இப்படி சொல்றேன்னு சொல்லி அப்படியே பேசுனது தான். வேற ஒண்ணும் அது இல்ல கண்டிப்பா சார். ஏன்னா எழுதி குடுத்து இந்த மாரி டயலாக் வருமாங்கிறது நமக்கு பார்க்கும்போதே ஒரு சந்தேகம் வந்தது. அதனால இல்ல. கேட்டேன். நீங்க எழுதி குடுத்தத மனப்பாடம் பண்ணாலே உங்களுக்கு அடுத்த வார்த்தை இதானா, அடுத்த வார்த்தை இதானான்றதுல கொஞ்சம் குழப்பம் இருக்கும். நீங்க கான்செப்ட்ட புரிஞ்சுகிட்டு பேசுனா, நம்ம இஷ்டத்துக்கு லாங்குவேஜ் ஃப்ளூயன்சியும் இருக்கிறதுனால, அது வந்து ஒரு ஈஸியா இருந்தது. ஆமா சார். அதே மாரி இப்போ ஏ1 படத்துல சந்தானம் கூட கூட நடிச்சிருப்பீங்க. அதுல ஒரு டயலாக் கூட வரும். "நாங்க ஆச்சாரமான குடும்பம். நீங்க எப்படின்னு கேட்கும்போது, நாங்க பீச் ஓரமா இருக்கோம்." அப்படிங்கிற மாரிலாம் வரும். ஸோ இதெல்லாம் எப்படி சார் டெவலப் பண்றதா? இல்ல ஸ்கிரிப்ட்ல இருக்கிறதா? இல்ல அது ஸ்கிரிப்ட்ல இருந்தது. அது சும்மா எல்லாத்தையும் எதுவும் சொல்லக்கூடாது. ஸ்கிரிப்ட்ல இருந்தது.
அது அப்படி பண்ணோம். சரி, இப்போ நம்ம வட்டார வழக்கு இது இப்படி இருந்தாலும் கூட, தூய தமிழ்ல நல்லா சரளமா பேசி நெறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, விந்தைன்னு ஒரு படத்துல கூட எல்லாரும் முழிப்பாங்க. இவர் பேசுறது என்ன மொழி? அப்படிங்கிற மாரி பார்ப்பாங்க. தமிழ் பேசுறத பார்த்து. அந்த இது எந்த அளவுக்கு சவாலா இருந்தது சார்? ஏன்னா இப்போ நம்ம நார்மலாவே டே டு டே லைஃப்ல ஒரு 4 வார்த்தை பேசணும்னா, 4ல 2 வார்த்தை வந்து ஆங்கில வார்த்தையா இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது முழுவதுமா தூய தமிழ்ல கரெக்ட்டா அந்த டயலாக்ஸ பேசும்போது எந்த அளவுக்கு சவாலா இருந்தது? ஆர்வம், தமிழ். ம். நான் சிறு வயதிலிருந்து நான் பேசிக்கொண்டிருக்கின்ற இறுதி மூச்சு வரை பேசப் போகின்ற ஒரு மொழி. மற்ற மொழிகள் நம்ம என்ன பேசினாலும், நமக்கு தூக்கத்துல கனவு ஆங்கிலத்திலயோ, இல்ல ஹிந்தியிலயோ வருமா? வராது. நம்மளோட தாய்மொழியில தான் வரும். அது ஏன்னாக்கா சிறு வயதிலிருந்து நமக்கு ரத்தத்தோடு ஊறிப்போன ஒரு உணர்வு அந்த மொழி. அப்படிங்கிறதுனால தான் அத தாய்மொழின்னாங்க. அப்போ அந்த இது நாம் நிறைய புத்தகங்கள் படிப்பது, நிறைய விஷயங்கள இந்த கைபேசியில பார்க்கறது, YouTubeல நிறைய விஷயங்கள பார்க்கறது. நல்ல நல்ல விஷயங்களை பார்த்து இந்த பழைய பழைய விஷயங்கள், தமிழுக்காக உயிர் நீத்தவர்கள் இவங்களை எல்லாம் பற்றி படிச்சு, படிச்சு, படிச்சு நமக்கு மற்ற மொழிகளோடு எந்த விரோதமும் இல்லை. அப்படிங்கும் பொழுது இதெல்லாம் படிக்கும் பொழுது நமக்கு ரைட் ஓகே. நம்மால் தமிழுக்கு தொண்டாற்றிய எத்தனையோ பெரியவர்கள் அளவிற்கு இல்லை என்றாலும், அந்த கடல் அதிலிருந்து ஒரு சிறு துளி நம்ம மேல பட்டு, நம்ம வந்து இந்த அளவுக்கு தமிழுக்கு ஏதோ நம்பளால இந்த மாதிரி நம்ம தொண்டாற்றுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால தான் ஆங்கிலம் கலக்காமலே அதில பேசியிருந்தது. ரொம்பவே அருமையா இருக்கும் சார். அதே மாரி மரகத நாணயம் படத்துல பார்த்தோம் அப்டின்னா, அதுலயும் கிட்டத்தட்ட இந்த மாரி தான். பட் ஆனாலும் சம்மந்தம் இல்லாம பேசுவாரு. இப்போ "என்ன உனக்கு தெரியுமா?" அப்படிங்கிற ஒரு சிம்பிள் கேள்வி. ஒண்ணு தெரியும், இல்ல அது தெரியாதுன்னு சொல்லலாம். ஸ்கிரிப்ட்ல இல்ல. அது நான் பேசிக்கிட்டுமான்னு கேட்டேன் அவரு டைரக்டர் கிட்ட. இல்ல சார் தெரியலன்னு ஒரே ஒரு இதுதான் இருக்கு. என்ன தெரியுதான்னு கேட்குறாரு ஆனந்தராஜன். நீங்க தெரியலன்னு சொல்றீங்களா? அதுக்கப்புறம் தான் இவர் இந்த மாரி இந்த பழைய பொருட்கள் அந்த ஆராய்ச்சி இதெல்லாம் ம், ம். ஆர்க்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனால தான் இப்படி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி, இந்த ஆதிச்சநல்லூர் முதுமக்கள் தாழி இத பத்தியெல்லாம் நான் வந்து நம்ம படிச்சிருந்ததுனால, அத அந்த இடத்துல நானா பேசுனது தான். சூப்பர். அது ரொம்ப ரசிச்சாப்புல. இன்னைக்கு வரைக்கும் அது நெறைய போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கண்டிப்பா. எல்லாத்துலயும் வருது. அதே மாதிரி தான் இன்னொரு விஷயம் கூட ஒரு மீம் மெட்டீரியலாவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். டிமாண்டி காலனி படத்துல வந்திருக்கும். அவங்க வந்து ஜாதகம் பார்க்க வரும்பொழுது, ஆமாமாமாமா. "நீ எல்லாம் செத்துரு. மறுபடியும் பொறந்து வா. ஜாதகம் நல்லா இருக்கும்." அந்த ஷாட் எடுக்கும்போதெல்லாம் ஏதாச்சும் சுவாரஸ்யமான விஷயங்கள் எதுவும் நடந்திருக்கு? அதுவும் ரொம்ப ஜாலியா ரசிச்சு தான் பண்ணோம் அது. எல்லாம் அந்த இது. அதில வந்து இந்த சித்தர் பாடல்கள் இந்த கோடூர் திருப்பதி வந்து "வேயூர் தோழி வெங்கண் மிடமுண்டகன்றன்" இதெல்லாம் வந்து அந்த ஜோசியர்கள் அப்படி பாடிக்கிட்டே வருவாங்க. சில பேர் அத அந்த மாரி ஒரு இது பண்ணதுதான். இதுதான் இதற்குத்தான் நாம் வந்து நிறைய விஷயங்களை படிப்பது, மனதில் நிறுத்திக் கொள்வதுன்றது இந்த மாரி இடங்களுக்கு அது யூஸ் ஆகும். அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா சார். சார் இப்போ என்னதான் இப்போ பார்த்தாலும் கூட, இயர்லீஸ் டைம்ஸ்ல வந்து உங்களோட இதுல நம்ம காமெடி மக்களுக்கு நல்லா மனசுல பதிஞ்ச காமெடினா, கண்டிப்பா எங்கள் அண்ணா படத்துல வந்து சொல்லலாம். இப்போ வடிவேலு சார் அவர் ஒரு பக்கம் ஒரு விஷயத்த பேசியிருந்தா, சம்மந்தம் இல்லாம நீங்க வந்து குறுக்குல வந்து அவருக்கு ஆ ரிப்ளை குடுக்கிறதா அது வந்து இருக்கட்டும். அவருடைய சித்திக்குக்காவினுடைய முழு அவருடைய இதுதான். அதில வந்து இன்புட் தான் அது. இப்படி இப்படி பண்ணணும்னு அத சொல்லிக் குடுத்ததே அவர்தான். அவரு இன்னைக்கு இல்ல, அமரர் ஆயிட்டார். இருந்தாலும் அவர் சொல்லிக் குடுத்தது தான் அது. இந்த படங்கள் வந்து இப்போ பார்த்தோம் இல்லையா சார்? இப்போ 8 தோட்டாக்களா இருக்கட்டும், அல்லது டானாகாரனாக இருக்கட்டும், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இன்னமும் கூட நம்ம YouTubeல போய் ஒரு வீடியோ வந்து பார்க்குறோம் அப்படின்னா, உங்களுடைய நடிப்ப பத்தி கமெண்ட் செக்ஷன்ல அவ்வளோ பேர் வந்து பாராட்டி போட்டிருக்காங்க. மிகச்சிறந்த ஒரு கலைஞன்னு சொல்லி. ஸோ இந்த மாரி படப்பிடிப்புகள உங்களால மறக்க முடியாத ஒரு அனுபவம், படப்பிடிப்பு நடந்த சமயத்துல ஏதாச்சும் ஒண்ணு ஷேர் பண்ண முடியுமா சார்? எவ்வளவோ இருக்கு சார். எவ்வளவோ படப்பிடிப்பு, எவ்வளவோ அனுபவங்கள், எவ்வளவோ வெளி ஊர்களுக்கு போகும்போது அங்க நடப்பது. அந்த மாரிலாம் சொல்ல முடிகின்ற விஷயங்களும் இருக்கு. சொல்ல முடியாத விஷயங்களும் இருக்கு. சில பேர் வந்து பார்த்துட்டு ரொம்ப இளக்காரமாக நினைப்பார்கள். அவர்களை நாம் வந்து கொஞ்சம் கடுமையா தான் ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு. என்ன பண்றது சொல்லுங்க? எல்லாரும் 5 ஃபிங்கர்ஸ் ஆர் நாட் ஈக்குவல்ன்ற மாரி. எல்லாரும் ஒரே மாதிரியா இருந்துற மாட்டாங்க. எல்லாரும் பாராட்டிக்கிட்டே இருந்துற மாட்டாங்க. எல்லாரும் திட்டிக்கிட்டேவும் இருந்துற மாட்டாங்க. சில பேர் வந்து நம்முடைய நிலைமை புரிந்து கொள்ளாமல் வந்து கொஞ்சம் ரொம்ப நக்கல் பண்ற மாரி, கிண்டல் பண்ற மாதிரி பேசும்பொழுது தான் கொஞ்சம் நம்ம லேசா, நானும் மனுஷன் தான்யா, எனக்கும் கொஞ்சம் கோவமெல்லாம் வரும்யான்னு கொஞ்சம் லேசா காட்ட வேண்டியிருக்கு. யார் மனசையும் புண்படுத்தணுன்ற எண்ணம் நமக்கு இல்ல. அப்படி நான் யார்ட்டயும் நடக்கறதில்ல. எல்லாரையும் மதிப்பேன், எல்லார்ட்டயும் நின்னு பேசுவேன். நான் பாட்டுக்கு பஜார்ல போவேன், நிப்பேன், டீ குடிப்பேன், எல்லாம் பண்ணுவேன்.
சம்டைம்ஸ் ஷூட்டிங்கில் இந்த மாதிரி வந்து ரொம்ப அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நடிக்கும்போது இங்கேருந்து அங்கேருந்து கத்துறது, ஒழுங்காக நடிக்கிறியா இல்லையா? நான் வந்து நடிக்கவான்னாரு ஒருத்தர். அப்படியே நேராக போனால் கையை பிடிச்சி, வாங்க பிரதர் நீங்கள் வந்து நடிச்சு காமிங்க, நான் நடிக்கிறேன் அப்புறமா. எனக்கு வராதுன்னு. வராதுன்னா ஏன் வெறுப்பேற்றுறீங்க? இப்போ நீங்கள் சொன்னதுனால நான் இப்போ ஒன்மூர் நடிக்கணும் போங்க ஏன்னா, அதுக்குள்ளே ஒரு 4-5 பேர் அதே ஊர்க்காரங்க வந்துட்டு அவரை இழுத்துட்டு போய், பேசாமல் போ, நீ என்ன இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிற, நாங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்ருக்கோம். அவங்க எல்லாருமே வந்து சிவாஜி அப்பாவினுடைய ரசிகர்கள். அதனால் அவங்க வந்து ஒரு அண்ணன் யார் தெரியுமா உனக்கு அப்படி இப்படின்னு அவரை திட்டி அனுப்பிச்சாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. கண்டிப்பா சார். சார் இப்போ உங்களோட மொழி புலமை தமிழ்ல எவ்வளோ அளவுக்கு ஆர்வம் வச்சிருக்கீங்க எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்ம தெய்வ திருமகள் படத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தரு கன்னட மொழி பேசுவாருன்னு நெனைக்கிறேன். இந்த குழந்தைகிட்ட போய் அழுதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நீங்க அவர் பேசுறது என்ன பேசுறதுன்னு புரியாதப்போ, நீங்க ஒரு லாங்குவேஜ்ல பேசுவீங்க அவர்கிட்ட. என்ன லாங்குவேஜ்ன்னே நமக்கு புரியாது. அது எப்படி சார்? இல்லை இல்லை, அது நிறைய படங்கள்ல அந்த மாதிரி நடந்திருக்கு. இப்போ ரகுதாத்தாவில் கூட வந்து ஒருத்தர் ஹிந்தியில் பேசுவார், நான் ஃப்ரெஞ்சில் பேசுவேன். இந்த மாதிரி ஒரு இது தானே, இருவருக்கும் எல்லா தெரிந்த மொழியில் பேசிக்கொள்வது தானே கரெக்ட். இப்போ உங்களுக்கு தமிழ் தெரியும், எனக்கும் தமிழ் தெரியும், நடுப்புற எதுக்கு ஆங்கிலத்தை கொண்டு விடணும்? மொழியில நீங்க என்ன சொல்றீங்க, நான் என்ன சொல்றதுன்னு புரிஞ்சுக்கிட்டு. அதாவது சில விஷயங்கள் வந்து பாதியில் கட் பண்ணுறது. சார் ஒரு பிக் எடுத்துக்கலாமா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டாங்க. பிக்குனாலே எடுக்கிறது தானேம்மா. அது என்ன பிக் எடுக்கிறது, நான் புரியல எனக்கு. பட்டானா மாதிரியா, நடு சென்டர் மாதிரியா? இல்லை சார் பிக்சர் எடுத்துக்கலாமா. அந்த சர்ன்னு சொல்கிறதுல என்னம்மா அவ்வளோ அனுப்பு? ஒரு படம் எடுத்துக்கலாமான்னு கேளுங்க, இல்லை ஒரு பிக்சர் எடுத்துக்கலாமான்னு கேளுங்க, என்ன பிக் எடுத்துக்கலாமா? இந்த மாதிரி வந்து நிறைய மொழி வந்து நிறைய மாறி போச்சு. தமிழில் நிறைய வேறு மொழிகள் வந்து கலந்துருச்சு இல்லையா? அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம ரைட் ஓகே, நாம் முடிந்தவரை வேறு எதுவும் கலக்காமல், முடிந்தவரை வேறு எதுவும் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ கோஷ்டி அதில் சொல்லுவோம், கல்யாண வாத்திய கோஷ்டின்னு சொல்லியிருப்பேன். அது கோஷ்டின்றது தமிழ் இல்லை, குழு அப்படிங்கிறது தான் தமிழ். ஆனால் கல்யாண வாத்திய கோஷ்டின்னு வந்து ஜென்ரலாக சொல்லுவாங்க. அதனால அது சொன்னேன் நான் அதில். அதில் வந்து அப்படி. கண்டிப்பா சார். சார் இப்போ உங்கள பத்தி பேசும்போது நம்ம அந்த பட்டாபி கேரக்டர் வந்து மறக்கவே முடியாது சார். நெறைய 90ஸ் கிட்ஸோடைய ஃபேவரைட் கேரக்டர் சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் மேல மக்கள் வந்து அன்பு செலுத்தியிருக்காங்க. ஸோ அத நீங்க எப்படி சார் ரிலேட் பண்ணிக்கிறீங்க? மக்கள் இன்னமும் கூட அந்த கேரக்டர் நிலைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் ஆகுமா? ஆமாம், 99 இந்த மாதிரி பீரியடு தான். 20, 25 வருஷம் ஆச்சு. மகிழ்ச்சியாக தான் இருக்குது, இன்னும் மறக்காமல் இருக்கிறார்கள். அவங்க பட்டாபின்னு கூப்பிட்டா நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது எந்திரிக்கிற அளவுக்கு அந்த பேர் எனக்கு ரிஜிஸ்டர் ஆகி போச்சு. அப்படிங்கும்பொழுது அது மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பா. சார் இப்போ சினிமா துறையில வந்து ஏதாச்சும் சாதிக்கணும்னு நெனைக்கிற எல்லாரும் முதல்ல வருவாங்க. இப்போ நடிகராகறதுக்கான ஒரு முயற்சி தான் எடுப்பாங்க. பட் நீங்க எப்படி சார் டப்பிங்ல இருந்து இப்படி சினிமாக்குள்ள வந்தீங்க? இல்லை, நான் நடிக்கணும்னு தான் ரொம்ப முயற்சி பண்ணேன். யாரும் அந்த நேரத்தில் எனக்கு கிடைக்கல. இருந்தாலும் சர்வைவல் ஒன்று இருக்குது, சும்மா இருக்கக்கூடாதுன்றது ஒன்று இருக்குது. சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லை என்றாலும் சோம்பேறித்தனம் வளர்ந்துடக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணணும், முன்னேறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? அதுக்காகவே டப்பிங்லேயே உழைச்சோம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல சந்தர்ப்பம் வந்தது, அதை பற்றினோம். இறைவன் அருள், நம்முடைய விடாமுயற்சி, ரசிகர்களுடைய ஆதரவு, இது எல்லாவற்றோடையும் தான் இன்றைக்கி முன்னேறி இருக்கோம், அவ்வளோதான். சார் கண்டிப்பா இப்ப செய்தி துறையில கூட பார்த்தோம்னா, நம்ம செய்தி வாசிப்பாளர்கள் நேரலையில வாசிக்கிறத விட, வாய்ஸ் ஓவர் குடுக்குறது சொல்லுவாங்க. இப்ப டப்பிங் மாரி தான். வாய்ஸ் ஓவர் குடுக்கும்போது அவங்க இன்னும் அந்த செய்திகள எப்படி உச்சரிக்கணும், அந்த மாரி விஷயங்கள் கத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த மாரி சினிமாவ பொறுத்தவரைக்கும் டப்பிங்ல இருக்கிறது இந்த ஆக்டிங்க்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு உதவியா இருக்குன்னு சொல்லலாம்? அதுதான் நான் முதல்லயே சொன்னேனே, பல லாங்குவேஜஸ்லேருந்து பேசுகிறது தான் இன்றைக்கி நமக்கு ஆக்டிங்க்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது. நிச்சயமாக நீங்கள் போய் ஆக்ட் பண்ணாக்கா அதுக்கப்புறமும் நீங்கள் டப் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? இப்போ நீங்கள் வெளியில போய் ஆக்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த சரௌண்டிங் நாய்ஸ் எல்லாம் வந்திருக்கும். அப்போ நீங்கள் அதுக்கு போய் டப்பிங் தியேட்டருக்கு போய் நீங்கள் பண்ணித்தான் ஆகணும். ஆக இது இது எந்த அளவுக்கு சிறப்போ அதே அளவிற்கு சிறப்பு அது. இது பழங்காலம் மாதிரி வந்து ஒரே செட்டுக்குள்ள சைலன்ஸாக எந்த சத்தமும் இல்லாமல் டைரக்ட் ரெக்கார்டிங் அப்படிலாம் இல்லை. இப்போ டப்பிங் அப்படிங்கிறது ஒரு நல்ல கலை. இன்றைக்கும் பல தொழிலாளர்களை, டப்பிங் கலைஞர்களை வாழ வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு இதுதான் அது, ஒரு துறை தான் அது, ஒரு கண்டிப்பா. வேலை தான் அது. சரி இப்போ டப்பிங்லேருந்து சினிமாவுக்கு வந்தீங்க. இப்போ முதல் படம் வந்து விசு சாரோட படத்துல தான் நடிச்சிருந்தீங்க. அவர பத்தி நீங்க நெறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க. உங்க 2 பேருக்கு இடையிலான அந்த உறவு அவர் பத்தி. அண்ணா சார் எனக்கு. அவர் அவர் நான் அண்ணா, அவர் மிஸ்ஸஸ மன்னின்னு கூப்பிடுவேன்.
எப்போ பசித்தாலும் அவர் வீட்டுக்கு அந்த பக்கம் போனாக்க நேராக வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து சாப்பிட்டு வருவேன். பசிக்குது மணி சாப்பாடு போடுங்கன்னு. சொந்த அண்ணன் அண்ணி மாதிரி மிரர் ஆயிட்டார். போக முடியல அந்த நேரத்தில், இந்த கொரோனா பீரியடு. அதனால் நிறைய பேருடைய மரணங்கள், அவர்களுடைய முகங்களை கடைசியாக பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு இல்லை. என்னமோ அப்படி எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம கமல்ஹாசன் சாரை வந்து தவிர்க்க முடியாது சார். பல இடங்கள் அவரும் கூட சொல்லியிருக்காரு. எண்ணில் பாதி எம்.எஸ். பாஸ்கர்ன்னு சொல்லி. ஸோ இப்போ தேசிய விருது வென்றப்ப கூட அவரு கால் பண்ணி விஷ் பண்ணாருன்னு சொல்றீங்க. ஸோ உங்களுக்கு 2 பேருக்கு இடையில அந்த அதான் அண்ணன் தம்பி உறவுன்றேன் நான். அவர் ஒரு அண்ணன் தம்பி உறவு, ஒரு ஆசிரியர் மாணவன் உறவு, ஒரு ஒரு நடிகர் ரசிகர் உறவு அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு ஆத்மார்த்தமான ஒரு உணர்வு, ஒரு உறவு. அவ்வளவுதான். சார் கண்டிப்பா. இப்போ பார்க்கிங் படம் ஒரு மிகப்பெரிய வசூல் ரீதியா வெற்றி பெற்றது. இப்போ விருதும் வாங்கி குடுத்திருக்கு. இப்போ அடுத்தது பிராங்க்ஸ்டர் ராகுல் கூட வந்து புது படம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க. அதில எப்படி சார்? நல்ல கேரக்டர். முக்கியமான கிராண்ட்ஃபாதர் மெயினா அந்த அந்த டைட்டில் ரோல் நான் டைட்டில் தான் ரோல் பண்றேன். கண்டிப்பா. ராகுல் அன்பு மகன், நல்ல ஒரு திறமையான ஒரு இளைஞர். நல்லபடியா வந்துகிட்டு இருக்கு. வரட்டும். அடுத்தடுத்த படங்கள் சார். இருக்கு. ஒரு 4, 5 படம் இருக்கு. இப்ப இன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரீ இருந்தது. அதனால இந்த இது குடுத்தாரு. நம்ம பாலா அண்ணா குடுத்தாரு. அடுத்து நாளைக்கெல்லாம் ஷூட் இருக்கு. நல்லபடியா போயிட்டு இருக்கு. கண்டிப்பா சார். தொடர்ந்து பணியாற்றுங்க. இன்னும் நெறைய விருதுகளும், வெற்றிகளும் வந்து வரட்டும். சேர்க்கும் சார். எல்லாம் இறைவன் அருள், ரசிகர்களுடைய ஆதரவு, வேலைகள நம்ம கரெக்ட்டா பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது. கண்டிப்பா சார். ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. தேங்க் யூ வெரி மச். தேங்க் யூ சார். தேங்க் யூ ஸோ தேங்க் யூ. மச்.